18வது திருப்பாவை. உந்து மதக்களிற்றன். ராகம் சாவேரி. தாளம் மிஸ்ர சாப்பு. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன். நந்த கோபாலன் மருமகளேன பின்ன. நந்த கோபாலன் மருமகளேன பின்ன. கந்தம் கமழு குழலி கடை தீரவாய். கந்தம் கமழு குழலி கடை தீரவாய். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி. பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண். பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண். பந்த வீரலியும் மைத்துணன் பேர் பாட. பந்தார் வீரலிவுன் மைத்துணன் பேர் பாட. செந்தா மரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. செந்தா மரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். உந்து மதக்களிற்றன் இன்று மார்கழி திங்கள் 18ஆம் நாள். உந்து மதக்களிற்றன் என்ற பாசுரம். இப்பாசுரம் நப்பின்னை பிராட்டியின் பெருமைகளை கூறி அவளை எழுப்புகின்றது. மதம் கொண்ட யானையை உடையவரும் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடாமல் வலிமையை உடையவராக விளங்குகின்ற நந்தகோபரின் மருமகளே, நறுமணம் வீசும் கேச பாசத்தை உடையவளுமான நப்பின்னை பிராட்டியே, வந்து உன் வாயிற்கதவை திறப்பாயாக. உதயமாவதற்கு அடையாளமாக எல்லா இடங்களிலும் கோழிகள் கூவி அழைக்கின்றன. நீயே வந்து பார்ப்பாயாக என்றும் அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். மாதவி கொடி பந்தலின் மேல் குயில்கள் பல முறை கூவுகின்றன. கண்ணனோடு வந்து விளையாடி வெற்றி பெற்ற கையிலே பந்தை வைத்து கொண்டிருப்பவளே, கண்ணனின் பெயரை பாடுவோம். கையிலே அணிந்திருக்கும் வளையல்கள் ஒலிக்க
எங்களுக்காக எழுந்து வந்து கதவை திறந்து உதவ வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள் பிற தோழிமார்கள். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகக்கூடாது. தாயாரைத்தான் முதலில் சேவிக்க வேண்டும். அதனால்தான் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி பின் கண்ணனை எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.